சென்னையின் நம்பர் 1 மட்டன் பிரியாணி ருசிக்க பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி பாண்டி பஜாரோட புதிய அடையாளம் பசும்பொன் தான். மதுரை உணவை சென்னையிலேயே ரசிக்கலாம். Hola! Your train vacation to Malaysia starts from ₹24,999 only with GT Holidays, South India's #1 travel brand. இந்த மாநாட்டுக்கு எவ்வளவு செலவுகள் ஆகுது, யார் அத ஏத்துக்கு போறாங்க அந்த செலவுகளை? ஆனால் விஜய் தரப்புல இருந்து மாநாட்டிற்கு சல்லி பைசா கூட வெளியே வாங்கக்கூடாது. எவ்வளவு சார் மொத்த செலவும்? 100 கோடி ரூபாய்னு ஒரு பட்ஜெட் போட்டிருக்காங்க. எத்தனை பேர் சார் கலந்துக்க போறாங்க? கட்டுக்கடங்காத கூட்டத்தை இப்படி கண்ட்ரோல் பண்ண போறாங்க தமிழக வெற்றி கழகம்? எதிர்பார்க்கறது என்னன்னா, ஒரு 5-6 லட்சம் 10 லட்சம் பேர் கூட்டிட்டாங்கன்னா என்ன பண்றது? இந்த மாநாட்டுக்கு நடிகர்கள் வருகை இருக்குமா இல்ல அனுமதி மறுப்பா? ஆனால் தமிழ் சினிமாவில் இருந்து எத்தனை நடிகர்களுக்கு நடிகர்களுக்கு தைரியமா கலந்து கொள்ளக்கூடிய ஒரு, ஆனா எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா அதர் ஸ்டேட்ல இருந்து சில பேர் நடிகர்களே கூப்பிடுறாங்க. அது சிரஞ்சீவி, பவன் கல்யாண், த்ரிஷாவும் கலந்துக்க போறாங்க. நீங்க வேணா பாருங்க, மட்ட சாங்ல வந்து அறிமுகப்படுத்திருந்த அந்த சாரியா இருக்கட்டும், அந்த பேண்டில்ஸா இருக்கட்டும் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்பொழுது அவருக்கே ஒரு இரிட்டேட் ஆகும். இரிட்டேட் ஆகுது இல்ல, அவங்க ரசிகர்கள் கேட்கறாங்களோ சோசியல் மீடியால கேட்கறாங்களோ, இது ஏதோ நீங்களே கேட்ட மாதிரியான ஒரு விஷயமா இருக்கு. இந்த பக்கம் விஜய் ஒரு பக்கம் பயணத்துல இருந்தாலும் அஜித் அவர்களோட பயணம் புதிய பயணமா இருக்கு சார். அது வந்து ஒரு புரட்சி பயணமாக எடுத்துக்கிறதா, எந்த மாதிரி எடுத்துக்கிறது? ரொம்ப காலமாவே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அஜித்துக்கு வந்து இந்த திரையில மீது நடிப்பு மீது கொஞ்சம் ஒரு தொய்வு இருக்கிறது நாமளே கூட. விஜய் இடம் யாருக்குன்னு பேசிட்டு இருக்காங்க, இன்னும் யாருன்னு முடிவாகல. அந்த இடம் வரதுக்கு அவ்வளவு காலம் ஆகும். வந்து சிவகார்த்திகேயனா, சிம்புவா, தனுஷான்னு ஒரு விவாதம் ஓடிக்கிட்டு இருக்கு. வந்து அதை யார் மக்கள் ஏத்துக்கிறாங்கன்னு தெரியல. இவங்க கிட்ட நாம வந்து ஒரு போட்டியா இருக்கணுமா? முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் கொஞ்சம் வேலையாக தெரிஞ்சுக்கல ஆதன் செயலை டவுன்லோட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஆதன் சிம்மர்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட சேஆர் பாலு சார் இணைஞ்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள் பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம். எங்க இருந்து தொடங்கணும்னா, விஜய் மாநாட்டில இருந்தே தொடங்கிடுறேன். எந்த அளவுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் மாநாடு? 23ஆம் தேதி நடக்க வேண்டிய மாநாடு அக்டோபர் 27 ஃபைனல் பண்ணியது. 27 ஆன பிறகு வந்து அது மேல நிறைய விமர்சனங்கள் அல்ல உண்மையான சில காரணங்களாம் கூட சொல்லியிருந்தாங்க. குறிப்பா மழை வந்துடும். ஆமா, அக்டோபர் 15 அப்புறம் கடுமையான மழை இருக்குது. அப்புறம் அந்த மாநாட்டை ஒட்டி 4 நாள்ல தீபாவளிக்கு எல்லாம் ஊருக்கு புறப்பட்டு போறவங்க தென் மாவட்டத்தை இணைக்கக்கூடிய மிக முக்கிய சாலை வந்து இந்த விக்கிரவாண்டி வி சாலை. அங்கே போக்குவரத்து நெரிசல்லாம் ஏற்பட்டா என்ன ஆகும்? ஒரு தீபாவளி கிளம்புறவங்க கிட்டத்தட்ட ஒரு 85-90% வெளி ஊர்ல இருந்து பிழைக்க வந்தவர்கள் தான். சென்னையில எல்லாம் கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்குது. மாநாடுக்கான வாய்ப்பு இல்லை. குறிப்பா மழை வந்து பயமுறுத்தும் அப்படின்னு சொன்னது 2 நாளைக்கு முன்னாடி மாவட்ட மாநில நிர்வாகிகள் கூட புஷி ஆனந்த் வந்து கூட்டம் பேசி எல்லாம் முடியலாம் பண்ணி, என்னதான் புயல் மழை வந்தா கூட 27ஆம் தேதி மாநாட்டை நடத்தியாகணும்னு விஜய் சொல்லிட்டாரு. நடத்திய தீர்வோம். அதுக்காக உங்களுடைய பங்களிப்பு, உங்களுடைய ஒத்துழைப்பு மிக மிக அவசியம் அப்படின்னு முடிவே ஆயிடுச்சு. வந்து போலீஸா அனுமதி கொடுத்துட்டாங்க. ஏன் சார் இவ்வளவு கண்டிப்பா இருக்காரு? இந்த நாள்ல அப்போதான் நடந்தே ஆகணும். விடுமுறை நாட்களையும் மீறி அந்த பண்டிகை விடுமுறையும் வருது, அதையும் தொடர்ந்து மழைக்காலம் இருந்தாலும் ஏன் அங்க அந்த தேதியில நடந்தே ஆகணும்? இவ்வளவு தேதியில நடக்கணும்னு தாண்டி பார்த்தீங்கன்னா, ஒரு ட்விட்டர்ல வந்து கட்சி பேரை அறிவிச்சாரு. அப்புறமா வந்து கட்சி அலுவலகத்துல கொடி ஏத்தினாரு. கொடிக்கான விளக்கத்தை வந்து சொல்லவே இல்லை, மாநாட்டுல சொல்றேன்னாரு. இப்படியா விமர்சனம் வந்துகிட்டே இருக்கும் பொழுது வந்து சரி மாநாடும் தள்ளி போகுது அப்படின்னு பொழுது அதுவும் ஒரு விமர்சனமா. இப்ப இந்த டேட்டை விட்டோம்னா நவம்பர்லாம் வந்து கடுமையான மழை இருக்கும், அதை மாற்றுக்கிறதே இல்லை. வந்து சரி அப்ப ஜனவரிக்கு தான் மாநாடு அப்படின்னு பொழுது என்ன ஆகும் அப்படின்ற ஒரு பிரச்சனை ஒண்ணு இருக்குது. இந்த பிரச்சனை எதுவாகும் பொழுது சரி மாநாட்டை நடத்திடுவோம், என்னதான் வந்து பாத்துக்கலாம் அப்படின்னு அதுக்கான சில ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல். இப்ப காவல்துறை அனுமதி வழங்கியிருக்காங்க சார். எத்தனை பேர் வருவாங்க? இந்த மாநாட்டுக்கு எவ்வளவு செலவுகள் ஆகுது, யார் அத ஏத்துக்கு போறாங்க அந்த செலவுகளை? இல்ல, மாநாட்டிற்கு வந்து பொதுவாக வந்து விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்த போது நிறைய வந்து ஸ்பான்சர்ஸ், நிறைய தொழிலதிபர்கள்லாம் நாங்க வந்து ஃபண்டிங் பண்றோம் அப்படின்னு அதுக்காக ஒரு தகவலாம் இருக்குது. ஃபண்டிங் கொடுத்தா அது கூட அவர் ஏத்துக்கினாலேன்னு தெரியல. ஆனா விஜய்க்கு அது மாதிரி யாரும் வந்து தமிழகத்தில் இருந்து தொழிலதிபர்கள் யாரும் வந்து ஃபண்டிங் கொடுக்குற மாதிரி இல்ல அப்படின்ற ஒரு தகவல் இருந்தது. வந்து இது தாண்டி அவர் யார்கிட்டையும் கேட்கல. ஆனா சில தொழிலதிபர்கள் கேட்டா நாங்க கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறோம், எங்களுக்கு ஒண்ணும் எதுவும் கிடையாது அப்படின்னு. ஏன்னா எதிர்காலத்துல அவர் ஒரு முதலமைச்சராக வந்துட்டாரு, ஒரு பெரிய எதிர்கட்சி தலைவராக வந்துட்டாருன்னா நமக்கு வந்து ஒரு பெரிய பயனாக இருக்கு. நமக்கு ஏதாவது போஸ்டிங் கொடுப்பாங்க, அந்த அணி இந்த அணின்னு ஏதாவது ஒரு அணியில வந்து பொறுப்பு வாங்கலாம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஆனால் விஜய் தரப்புல இருந்து மாநாட்டிற்கு சல்லி பைசா கூட வெளியே வாங்கக்கூடாது.
நம்ம காசு தான் செலவு பண்ணோம் அப்படின்னு. எவ்வளவு சார் மொத்த செலவு? 100 கோடி ரூபாய்னு ஒரு பட்ஜெட் போட்டிருக்காங்க மாநாட்டுக்கு. 100 கோடி ரூபாய். அவருடைய சம்பளம் ஒரு 200 கோடி 250 கோடி நம்ம பேசிட்டு இருக்கோம். அது வந்து பாதி எடுத்து கொடுக்கறதுல தப்பு இல்லை. ரெண்டாவது அவங்க கட்சிக்கு தானே செலவு பண்ண போறாங்க, இது ஒரு பக்கம் இருக்குது சார். அப்ப அந்த டிராவலிங், அந்த பெரியவங்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும், அவங்கள கூட்டிட்டு போற செலவுகள், அங்க இருக்க உணவு செலவுகள், மருத்துவ செலவுகள் எல்லாமே விஜய் ஏத்துக்க போறாரு. இல்ல என்னன்னா, இப்ப நீங்க டிராவலிங்னு ஒரு விஷயம் வரும்போதுதான் விஜய் சொன்னதுன்னா யாருக்கிட்ட இருந்தும் எந்த காசும் வாங்கக்கூடாது. ஓகே, யாருக்கிட்ட இருந்தும் வாங்கக்கூடாது. போக்குவரத்து செலவு, உணவு, ஸ்நாக்ஸ், டீ, காபி எல்லாமே நம்மளுது. அதுக்கு வந்து தலைக்கு இவ்வளவு பட்ஜெட்னு போட்டிருக்காங்க. ஒரு 1000 to 2000 ரூபாய் வரைக்கும் ஒரு தலைக்கு. அதுக்கு 1000 to 2000 ஏன்னா காரணம்னா, இப்ப கன்னியாகுமரியில இருந்து வராங்க அப்படின்னா அதுக்கான டிராவல் தூரம் அதிகமா இருக்கு இல்லைங்களா. இப்ப அவங்களுக்கு வந்து பொதுவாக ஒரு 1000 ரூபாய் அப்படின்னு. இப்ப விழுப்புரத்துல நடக்குது, திருவண்ணாமலையில இருந்து வராங்க அப்படின்னா இந்த வட மாவட்டத்துல இருந்து வரவங்களுக்கு கம்மியா இருக்கும். இது மாதிரி வந்து தலைக்கு இவ்வளவுன்னு முடிவு பண்ணிருக்காங்க. அதனால யாருக்கிட்டே அது பைசா வாங்காதீங்க. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். எந்தவித இதுவும் வந்து நன்கொடையும் பெறாதீங்க. இது நம்ம மாநாடு, நமக்கான இதுதான், இதுக்கு யாரும் ஃபண்டிங் பண்ண தேவையில்ல அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா விஜய் இருக்காரு. ஓகே, இவங்க என்னென்ன கட்டுப்பாடுகள் இவங்க ஃபாலோ பண்ணலான்னு இருக்காங்க சார்? காவல்துறை அனுமதி கொடுத்துட்டாங்க, இருந்தாலும் என்னென்ன விதிமுறைகளை பின்தொடர போறாங்க? இல்ல, அதே ஏற்கனவே வந்து முதல்ல ஒரு 21 கேள்விகள் கேட்டு 33 நிபந்தனைகள் கொடுத்தாங்க இல்லைங்களா. இந்த முறை அனுமதி கொடுத்தோட அதே 33 நிபந்தனைகளும் அதுல அடங்கும். அதுல 17 நிபந்தனைகளை கட்டாயம் நீங்க கடைபிடிச்சாகணும். ஓகே, அது நியாயமான. சிலதெல்லாம் கூட அங்க இருக்கிற டிவிக்கேல இருக்கிற நிர்வாகி கிட்ட கேட்டப்ப சொன்னது அது என்னன்னா, அந்த பகுதியில் அந்த 85 ஏக்கர் நிலப்பரப்பில் கிட்டத்தட்ட ஒரு 6-7 திறந்தவெளி கிணறுகள்லாம் இருக்குது. ஒரு விவசாய நிலம் அது. அந்த கிணறுகளை தற்காலிகமா மூடின நீங்க பாதுகாப்பா. அப்புறம் அந்த மாநாடு நடக்கிற அந்த அந்த பகுதிக்கு பின்னாடி வந்து ரயில்வே ட்ராக் போகுது. தென் மாவட்டத்துக்கு செல்லக்கூடிய ரயில்கள் செல்லக்கூடிய அந்த ரயில்வே ட்ராக்ல இருக்குது. அந்த பக்கம் ஒரு இரும்பு தடுப்பு நீங்க போட்டு வைக்கணும். வரவன் ஆர்வ கோளாறுல வந்து உள்ள போயிட்டாங்கன்னா என்ன ஆயிடுச்சு, இது இருக்கணும். கர்ப்பிணி பெண்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து ஒரு தனி வழி அமைச்சு கொடுக்கணும். அவங்களுக்கு இருக்கை தனியா வைக்கணும். குழந்தைகளுக்கு அனுமதி கிடையாது. பட்டாசு வெடிக்க கூடாது, பிளக்ஸ் போர்டு கூடாது, கட் அவுட் கூடாது. விஐபிங்க யார் யார் வரப்போறாங்க அப்படின்னு முன்கூட்டியே எங்களுக்கு தெரிவிக்கணும். அந்த விஐபிங்களுக்கான தனி ஒரு வழியை நீங்க ஏற்படுத்தி கொடுக்கணும். வாகனங்களை ரோட்டுக்கு அந்த பக்கம் நாங்க சொல்ற இடத்துல தான் நிறுத்தணும். வாகனங்களை வந்து தாறுமாறா நிறுத்தக்கூடாது. வந்து இதெல்லாம் அவங்க விதிச்சது ஒரு நியாயமான பின்பற்றக்கூடிய ஒரு விஷயம் தான். இவங்க குறிப்பிட்ட நபர்களுக்கான எண்ணிக்கை கேட்டதாகவும், அங்க இந்த நபர்களுக்கு இவ்வளவு நபர்களுக்கு தான் அனுமதி அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னாங்க. எத்தனை பேர் சார் கலந்துக்க போறாங்க? கட்டுக்கடங்காத கூட்டத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ண போறாங்க தமிழக வெற்றி கழகம்? இல்ல, நிச்சயமா ஒரு மாநாடுன்ட்டு என்னன்னா ஒரு ஸ்ட்ரென்த் காமிக்கிறதுக்கு தான். அது முதல் மாநாடுன்னா எந்த கட்சியா இருந்தாலும் சரி, லெட்டர் பேட் கட்சி கூட அவங்களுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரென்த் காமிப்பாங்க ஒரு இடத்துல. இந்த மாநாட்டுக்கு ஒருவேளை கட்டுக்கடங்காத கூட்டம் வந்துருச்சா என்ன ஆகுறது அப்படின்றதுக்காக தான் ஒரு 1 லட்சத்துல இருந்து 1.5 லட்சம் பேர் வரைக்கும் நீங்க அனுமதி கேட்டிருக்காங்க. ஆனால் எதிர்பார்க்கறது என்னன்னா, ஒரு 5-6 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் கூட்டிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதுக்குதான் மாவட்ட ரீதி இப்ப வந்து அந்த மாவட்ட மாநில நிர்வாகிகளுடன் ஒரு கூட்டம் நடந்தது இல்லைங்களா. அதுல என்னன்னா, ஒரு நகரம், ஒரு ஒன்றியம், ஒரு கிளை, ஒரு பகுதி, இதுல இருந்து எவ்வளவு பேர் வரணும்னு வந்து சொல்லியாச்சு. ஒரு ஐடி கார்டு கொடுத்த ரெடி பண்றாங்க. அந்த ஐடி கார்டுக்கு அந்த ஹாலோ மார்க் இதெல்லாம் வச்ச மாதிரி ஸ்கேன் பண்ற மாதிரியான விஷயங்கள்லாம் கொண்டு மீறி நீங்க யாரும் வரக்கூடாதுன்னு அவங்க சொன்னாலும், இப்ப நீங்க விழுப்புரம் அந்த மாதிரியான கள்ளக்குறிச்சி, அப்புறம் அந்த செஞ்சி, திருவண்ணாமலை, வட மாவட்டத்தில் இருப்பவர்கள் விஜயை பாக்குறதுக்காக வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அதுதான் சார். அவங்க கட்சி இல்லாதவர்கள், அவங்க வந்து ஒரு ரசிகரா சரி விஜய் நம்பூர் பக்கம் வந்து இருக்கிறாரு, வரட்டும் போய் பார்க்கலாம் அப்படின்ற பொழுது அதை எப்படி கட்டுப்படுத்த போறாங்க அப்படின்னு தெரியல. வந்து அதை பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பேர் வருவாங்கன்னு சொல்றாங்க. 10 லட்சம் பேர், 10 லட்சம் எல்லா இளைஞர்கள் மாநாடு வந்து அங்க பயங்கரமா கூட போகுது. தொடர்ந்து அதை பத்தி நான் நிறைய விஷயங்கள் பேசுவேன் சார். விஜய் எவ்வளவு ஆயத்தமா ரெடி ஆகியிருக்காரு, என்னெல்லாம் பேச போறாரு, அது என்ன பேச போகிறாரு தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இது வரைக்கும் அவர் பேசலன்ற ஒரு இது இருக்குது. விஜய் சம்பந்தமாக சில முக்கிய தலைவர்கள்லாம், மூத்த அரசியல் தலைவர்கள்லாம் யாராவது பேசும்பொழுது கேட்கும் பொழுது வந்து எங்க அவரே பேசலாம், நாங்க எங்க பேசணுன்ற ஒரு நியாயமான ஒரு விஷயம் தான். அவரை பத்தி கேள்வி கேட்கறீங்கன்னு நாம வந்து ஒரு பத்திரிகையாளராக அதுக்கு பதில் சொல்ல வேண்டி, ஒரு அரசியல் சம்பந்தப்பட்ட மூத்த தலைவர்கள்கிட்ட சில பேர்கிட்ட வந்து ஒரு சமூக ஆர்வலர்கிட்ட கேட்கும்போது என்னன்னா, அவரே பேசல, அப்புறம் நாங்க எதுக்கு இங்க பேசணும், அவர் வந்து பேசட்டுங்க, அதுக்கப்புறம் நாங்க பேசுறேன்றாங்க. அவர் வந்து பேசட்டோம்னா அந்த ஸ்பீச் தான் என்னவா இருக்கும் அப்படின்னு. இது வரைக்கும் விஜய் வந்து ஒரு அவருடைய கட்சியோ கொள்கையோ என்ன மக்களுக்கு நாங்க வந்தா செய்ய போறோம், எந்த மாதிரியான பிரச்சனையை பேச போகிறோம், மத்திய அரசு பிரச்சனை பேச போகிறோம், மாநில அரசு பிரச்சனை பேச போறோமா, இல்ல எங்களுடைய அரசியல் வந்து திராவிட அரசியலா, தமிழ் தேசிய அரசியலா? திராவிட அரசியல் தான் அல்ல, தமிழ் தேசிய அரசியல் அவர் பண்ண மாட்டார். வந்து இதெல்லாம் வந்து அந்த ஸ்டேஜில் தான் பேசி ஆகணும். இது எல்லாம் மீறி
ஒரு ஆவேசமான ஸ்பீச்சா இருக்குமா, வழக்கம் போல வந்து ஒரு சாதாரணமா கடந்து போகிற ஒரு விஷயமா இருக்குமான்னு. இதுல என்னங்க அப்படின்னா இதெல்லாம் ஒரு உண்டு வந்து நீங்க ஒரு மேடையில வந்து பேசுறதுக்கான இது இல்லைங்களா, ஒரு சாமானியனுக்கு அப்படி பேசும்பொழுது அது போய் சேரும். அது நீங்க வந்து நாடகம் முடிஞ்சு சினிமா உருவான காலகட்டத்துல ஏன் கத்தி கத்தி பேசுறாங்க இவங்க சினிமாவில அப்படின்னு பொழுது, நாடகத்துல பேசின பயிற்சி தான். அப்ப இந்த ஸ்பீக்கர் எல்லாம் கிடையாது, இதெல்லாம் மைக் எல்லாம் கிடையாது. கடைசியில இருக்கணும் கேட்கறதுக்காக தான் அந்த கத்தி பேசுது. அது சினிமாவிலையும் தொடர்ந்தது. இந்த இது வந்து அரசியல் கூட்டங்கள்ல நீங்க ஆவேசமா பேசி பேசி பழகிய ஒரு மைண்ட் செட் இருக்கு இல்லைங்களா, அங்க போய் நின்றுகிட்டு நீங்க மௌனமா ஒரு இதுவா பேசுறீங்கன்னா அது எடுபடாமல் போகும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. சரி, ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்கா சொல்லி ஆகணும்னு அது எப்படி கொண்டு போக போறாருன்னு தெரியல விஜய். இந்த மாநாட்டுக்கு நடிகர்கள் வருகை இருக்குமா இல்ல அனுமதி மறுப்பா? இல்ல கண்டிப்பா அந்த யார் வரப்போறாங்க முக்கியஸ்தர்கள் அது முன்கூட்டியே சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு எல்லாம் அழைப்பு விடுறதுக்கு இவங்க ரெடியா இருக்காங்க வந்து. ஆனால் தமிழ் சினிமாவில் இருந்து எத்தனை நடிகர்களுக்கு நடிகர்களுக்கு தைரியமா கலந்து கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை இல்ல தைரியம் வரும் அப்படின்னு தெரியல நமக்கு. ஓகே, தெரியல. ஆனா எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா அதர் ஸ்டேட்ல இருந்து சில பேர் நடிகர்களே கூப்பிடுறாங்க வந்து. சிரஞ்சீவி, பவன் கல்யாண், இந்த பக்கம் வந்து சிவராஜ்குமார், அப்புறம் கேரளாவில இருந்து நிறைய பேர், கேரளாவில இருந்து நிறைய தொண்டர்களே வராங்க. அங்கேயும் பொறுப்பாளர்கள் இருக்காங்க, அங்க இருந்து வராங்க. அங்க இப்படி இருக்கும் பொழுது இங்க தமிழ் சினிமாவிலிருந்து முக்கிய நடிகர்கள் கலந்து கொள்வார்களா அப்படின்ட்டு ஒரு அழைப்பு கண்டிப்பா போகும். கலந்து கொள்ள மாட்டாங்கன்னு தான் என்னுடைய கருத்து. அரசியல் சார்ந்த ஒரு கேள்வி கேட்கலாம் நினைக்கிறேன் சார். ராகுல் காந்திக்கும் அழைப்பில் போனதாகவும் ஒரு சில தகவல் கேள்விப்படுறோம். உண்மைங்களா? ராகுல் காந்தி கலந்துக்க வாய்ப்புகள் இல்லை? அது நிறைய தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. ராகுல் காந்தியை நாங்க இன்வைட் பண்ணியிருக்கோம், ராகுல் காந்தி வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு. ஏன்னா ஏறக்குறைய ஒரு ராகுல் காந்தியை பின்பற்றி தான் இவர் ஒவ்வொரு விஷயத்தை செய்ய போகிறார் ஒரு டாக் இருக்கு. ஓகே, எப்படி இந்தியா முழுக்க ஒரு நடைபயணம் போனாரோ அதே போல இவர் வந்து குமரி முதல் கோட்டை வரை ஒரு ரோட் ஷோ ஒன்று பண்ண போறாரு அப்படின்னு. ராகுல் காந்தி எப்படி போய் மீட் பண்ணார் சாமானிய மக்கள் வரைக்கும் வந்து. ராகுல் காந்திக்கே எங்க அரசியல்ல ஒரு ராகுல் காந்தி என்ன கேள்வி பண்ணிட்டு இருந்தாங்க? பப்பு விஜய் மாதிரியான கேள்விதானே. இவர் வந்து ராஜா விட்டு கண்ணு விட்டி லண்டன்ல படிச்சவரு, இதுல வந்தவர், இவர் பப்புன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் ஒரிசாவில போய் ஒரு பழங்குடியின மக்களை பார்த்த பிறகுதான் உண்மையாவே அரண்மனையில வளர்ந்த ஒருத்தனுக்கு அப்பதான் தெரியுது வந்து, ஓ இப்படியாப்பட்ட ஒரு நிலைமையில ஒருத்தர் இருக்காங்கன்றப்பதான் சாமானிய மக்களை போய் நம்ம பார்த்தாகணும். நம்ம பார்த்த இந்தியா வேற, நம்மள வந்து ஒரு கூண்டுக்குள்ளேயே வளர்த்துட்டாங்க. காரணம் என்னன்னா அவங்களுடைய பாட்டி, அவருடைய தந்தை, அவருடைய அகால மரணம், அதெல்லாம் ஒரு காரணம் வந்து. அதனால இந்த வாரிசை பத்தி வளர்க்கணும்னு வளர்த்தாங்க வந்து. ஒரு கட்டத்துல பப்பு, அப்புறம் வந்து இவர் வந்து அமுல் பேபி, இந்த மாதிரியான விமர்சனம் வந்தவுடனே வெளியே வந்து மக்களை பார்க்க ஆரம்பிச்ச உடனே அங்க எங்க அவருக்கான மனமாற்றம் ஏற்படுதுன்னா, மைக்கா சுரங்கம் வந்து ஒரிசாவில் அதிகம். அந்த மைக்கா சுரங்கத்தில் வேலை செய்யக்கூடிய பழங்குடியின மக்களை பார்க்கிறாரு, அவங்களுடைய வாழ்வை பார்க்கிறாரு, அவங்களுடைய அந்த சோகத்தை பார்க்கிறாரு. அதுல இருந்து அவருக்கு வந்து மாறுதல் ஏற்படுது. ஓகே, அந்த மாறுதல் தான் அவர் வந்து ஃபுல்லா இந்தியா முழுக்க சாமானிய மக்களை போய் பார்க்கிறாரு. விஜயும் அது மாதிரியான ஒரு அரசியலை கையில் எடுக்க போகிறார். ராகுல் காந்தியை கூப்பிடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கலந்து கொண்டாலும் ஆச்சரியப்படுறதில்லை. ஓகே, விஜய் அவர்கள்னா எதிர்ப்பு எவ்வளவு தூரம் இருக்கும், எங்கிருந்து வரும் அப்படின்றது சோசியல் மீடியாக்கள்ல பார்த்தாலே தெரியும் சார். அவங்களாம் எழுதுறது என்னன்னா, த்ரிஷாவும் கலந்துக்க போறாங்க, நீங்க வேணா பாருங்க. மட்ட சாங்ல வந்து அறிமுகப்படுத்திருந்த அந்த சாரியா இருக்கட்டும், அந்த பேண்டில்ஸா இருக்கட்டும் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்பொழுது அவருக்கே ஒரு இரிட்டேட் ஆகும்ல சார்? இல்ல இரிட்டேட் ஆகுது இல்ல, அவங்க ரசிகர்கள் கேட்கறாங்களோ சோசியல் மீடியால கேட்கறாங்களோ, இது ஏதோ நீங்களே கேட்ட மாதிரியான ஒரு விஷயமா இருக்குது வந்து. சார் ஆல்ரெடி விஜய்க்கு எதிர்ப்புலாம் சொல்லிட்டு இருக்காங்க சார். இல்ல விஜய் அவர்கள் மாநாட்டுக்கு நம்மளும் வரட்டும், மத்தவங்க எல்லாம் கூப்பிடும்போது த்ரிஷாவும் வரட்டும். அதுல போய் என்ன இருக்கு, த்ரிஷா மட்டும் கலந்து போய்க்கிறாரு அப்படின்னு நீங்க பர்டிகுலரா கேட்கறதுக்கான இல்ல. த்ரிஷா வந்தாலே இன்னும் விமர்சனம் அதிகமாகுமே. ஏன்னா ஒரு புகைப்படத்தையே வச்சு அவங்க வியாபாரம் பண்ணவங்க நிறைய பேரு. சோ த்ரிஷா மாநாட்டுக்கு அப்படின்னா இங்க கீர்த்தி சுரேஷ் வந்து என்ன படம், ரகுதாத்தான ஒரு படத்துல ஒரு மீட்ல கலந்துக்கப்போ உங்களுக்கு வந்து கட்சியில ஆர்வம் இருக்குதா, விஜய் கட்சியில வந்து பொறுப்பு கொடுத்தா ஏத்துப்பீங்களான்னா ஏத்து பண்றாங்க வந்து. வரட்டும், கீர்த்தி சுரேஷும் வரட்டும், கொள்கை பொறுப்பு செயலாளராக இருக்கட்டும், 2 பேர்ல யாரோ ஒருத்தர். என்ன இருக்குதுங்க வந்து, வெறும் ஒரு திரைக்கலைஞர், அவங்களும் ஒரு திரைக்கலைஞிகள் வரட்டும் வந்து இருக்கும்பொழுது வந்து பர்டிகுலரா ஏன் அதை கேட்கும் பொழுது வந்து வரட்டும், யாருக்கு அழைப்பு இருக்குதோ வருவாங்க வந்து. சிறப்பு. இந்த பக்கம் விஜய் ஒரு பக்கம் பயணத்தில் இருந்தாலும் அஜித் அவர்களோட பயணம் புதிய பயணமா இருக்கு சார். அது வந்து ஒரு புரட்சி பயணமாக எடுத்துக்கிறதா, எந்த மாதிரி எடுத்துக்கிறது? ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம் கொடுத்தாரு சார். விடாமுயற்சி கொஞ்சம் டிலே ஆகுது, உங்களுக்கு குட் பை டேக்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வேகம் எடுத்தாரு. திடீர்னு பார்த்தா கார் ரேஸ்ல நான் ஈடுபட போறேன்னு நேத்துல இருந்து புகைப்படம் வைரல் ஆகிட்டு இருக்கு. அவங்களோட தரப்புல இருந்தும் அதிகமான அறிவிப்புகள் வந்துகிட்டு இருக்கு. இது மறுபடியும் அஜித் ரசிகர்கள்ட்ட மிகப்பெரிய சோகத்தை தான் ஏற்படுத்தியிருக்கு. என்ன நடக்கும்? இல்ல உண்மையாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் விடாமுயற்சி அப்படியே இருக்குது வந்து. நீங்க நடிச்சு கொடுத்துட்டீங்க, அது ப்ரொடக்ஷனுடைய வேலை அப்படின்னா கூட இது பழைய அஜித் கிடையாதுன்னு தான் நான் உண்மையா சொல்றேன். இதே மாதிரி நிலைமைகள் அப்ப இதை விட கடுமையான நிலைமைகள்லாம் ஏற்படுது அஜித்துடைய படங்களுக்கு வந்து. அப்பெல்லாம் வந்து நடிச்சு நெருக்கத்துல வந்து அப்ப வந்து பிலிம்
கடைசியில லேப்ல என்ஓசி கொடுத்தாதான் பொட்டியை கொடுப்பாங்க. ரிலீஸ் நெருக்கத்திலாம் போய் அந்த படம் சம்பந்தப்பட்ட தயாரிப்பாளருடைய கடன்லாம் அடைத்து அஜித் மீட்டு இருக்காரு அந்த படங்கள்லாம். இப்ப அப்படிலாம் கூட தேவையில்லை, என் வேலை முடிஞ்சது, நீங்க எக்கடு கட்டினா போ, படத்தை ரிலீஸ் பண்ணா பண்ணு, நான் அடுத்த படத்துக்கு போறேன்னு. சரி ரைட் ஓகே அப்படின்னு. அது யார் மேல தப்புன்னு தெரியல. மகிழ் திருமேனி டிலே பண்ணிட்டாரா, இல்ல உண்மையா டிலே ஆயிடுச்சா, இல்ல ப்ரொடக்ஷன்ல வந்து சுணக்கம் ஏற்பட்டதா, இல்ல சரியான ரிலீஸ் டேட் இவங்களுக்கு கிடைக்கலான்ட்டு உண்மையா இது சம்பந்தமா யாரும் இன்னும் வாயா திறக்கல. விடாமுயற்சி சம்பந்தமா அது அப்படியே தூக்கி வச்சு. இன்னொரு பக்கம் குட் பேட் அக்லி வந்து ஹைதராபாத்ல ராமோஜிராவ் ஃபிலிம் சிட்டில நடந்துட்டு இப்ப ஸ்பீடனா ஸ்பெயினா வந்து ஸ்பெயின்ல போக போறாங்க. இதுவும் வந்து பரபரப்பா இதுவாகிட்டு இருக்கு. ஏறக்குறைய குட் பேட் அக்லிக்கு பிறகுதான் விடாமுயற்சி ரிலீஸ் ஆகுன்ற மாதிரியான ஒரு டாக்லாம் இருந்தது. இப்போ திடீர்னு பாத்தீங்கன்னா நான் கார் ரேஸ்ல கலந்துக்க போறேன் 2025 யூரோப் ஃபார்முலா 2 கார்ல வந்து நான் கலந்துக்க போறேன்னு இப்போ துபாயில அதற்கான பயிற்சியில இருக்காரு அஜித். அவருடைய மேனேஜர்ஸ்ல ஸ்டில்ஸ் எல்லாம் வந்து சோசியல் மீடியால போட்டிருந்தாரு என்னங்கன்னு. ஆனா சமீபமா ரொம்ப காலமாவே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அஜித்துக்கு வந்து இந்த திரையில மீது நடிப்பு மீது கொஞ்சம் ஒரு தொய்வு இருக்கிறத நாமளே கூட பேசியிருக்கோம். ஆமா, போய் சிங்கப்பூர்லயோ துபாயிலயோ செட்டில் ஆக போகிறார்ன்ற மாதிரியான தகவல்லாம் வந்தது. அப்புறம் ஒரு மறுப்புலாம் வந்தது அவங்க தரப்புல இருந்து. நீங்க எப்படிங்க இப்படி எல்லாம் வந்து பேசிடலாம், எப்படி எழுதிடலாம், நீங்க அவரை நம்பி அல்லது வந்து அவரை சார்ந்து ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இருக்காங்க, அவங்க வாழ்வாதாரம்லாம் என்ன ஆகுன்னு உண்மையே ஒரு நியாயமான ஒரு விஷயம் தான். இப்போ அஜித் படம் ஒண்ணு ஷூட்டிங்னா ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கு வேலை நடக்குது, அவ்வளவு பெரிய பிசினஸ் இருக்குது அதுல, அதெல்லாம் ஓகே அப்படின்னு. ஆனால் எங்க அவருக்கு ஒரு சின்ன ஒரு சுணக்கம் ஏற்படுதுன்னு தெரியல. வந்து மேபி கார் ரேஸ் திடுதுன்னு அறிவிச்சுட்டாரு, அது சம்பந்தமா நான் முடிச்சுட்டு வந்து நடிக்க போறேன்னு சொல்றாரா, இது அப்படியே கார் ரேஸ்ல பயணப்பட போகிறாருன்னா அந்த இதெல்லாம் போடல. துபாயில பயிற்சி எடுக்கிறாருன்னு வந்தாச்சு. வந்து ஒரு படம் வந்து ரிலீஸுக்கு இந்த பக்கம் வந்து தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு, ஒரு படம் வந்து பாதியோட நிக்குது, ஒரு நடிகர் கார் ரேஸ்க்குள்ள போகிறாரு அப்படின்றது வந்து எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். வந்து அது எப்படின்னு தெரியல. வந்து ஒருவேளை தன்னுடைய சக போட்டியாளர் தன்னுடைய நண்பர் அரசியலுக்குள்ள போயிட்டாருன்னு போட்டிக்கு ஆள் இல்லைன்றதுக்காக அவருக்கு இந்த நடிப்பு மேல வந்து ஒரு தொய்வு வந்துருச்சா, இல்ல குட் பேட் அக்லி தான் அவருடைய கடைசி படமா? நீங்க பாத்தீங்கன்னா அஜித்துக்கு எல்லா வித்தையும் தெரியுங்க. துப்பாக்கி சுடுதல், அப்புறம் சின்ன இந்த ஹெலிகாப்டரை வச்சு இது பண்றது, அப்புறம் பைக் ரேஸு, கார் ரேஸு, பைக் மெக்கானிக் வேலை எல்லாமே தெரியும். வந்து என்னன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் போதியா நடிச்சது என்ன திரும்ப திரும்ப வந்து இப்ப நீங்க முன்ன மாதிரி ஒரு ஈடுபாடாவே இல்லை பாத்தீங்களா அவரு. அவர் ரசிகர் மன்றம் கலைச்சது பிறகே பாத்தீங்கன்னா பெரிய இதுவெல்லாம் கிடையாது, ஆர்வம்லாம் கிடையாது. கூப்பிடுறீங்க ஏன்னா இதே விடாமுயற்சிக்கு முன்னாடி அவர் கார் ரேஸ் பைக் ரேஸ்ல உலகம் முழுக்க சுத்த போய் அது சினிமாவுக்கு முழுக்க போடுற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்தது. அதன் பிறகு அவர் மனசை மாத்தி யார் மாத்துனதுன்னு தெரியல, அது அப்படியே ஓரம் கட்டியாச்சு. இப்ப உள்ள வந்தாச்சு. திருதிருன்னு கார் ரேஸுக்கு போற 2025 அப்படின்னா இந்த இடைப்பட்ட காலத்துல பயிற்சி மட்டும் எடுப்பாரா, இல்ல குட் பேட் அக்லி ஷூட்டிங் போவாரா, போயிட்டு மீதி நாள்ல பயிற்சி எடுப்பாரான்னு வந்து அவர் தரப்புல தான் சொன்னோம். அது என்னன்னு தெரியல. ஓகே, இது ஒரு பக்கம் இருக்க, தன்னோட நண்பரே போட்டியில் இல்ல, அதனால நம்மளும் இருந்து என்ன பண்றது அப்படின்ற காரணத்துக்காக தான் அவர் விலகி இருக்காரு அப்படின்ற விஷயங்களும் வந்துகிட்டு இருக்கு. அது உண்மைங்களா? இல்ல, உண்மையை தாண்டி வந்து உங்களுக்கு இப்போ விஜய் அஜித், அஜித் விஜய் அப்படின்ற ஒரு போட்டி இருக்கு இல்லைங்களா? சரி நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு பொழுது இப்ப அஜித்துக்கு அடுத்த ரேஞ்சில் யார் இருக்காங்க? இப்ப விஜயோட இடத்துக்கு வேற யாராவது வராங்கன்னா நாம இவர்கிட்ட போயிட்டு போட்டி போடணுமா அப்படின்ற ஒரு மனநிலை நான் அஜித்துக்குன்னு சொல்ல, எல்லாருக்குமே உண்டு. அது எல்லா துறையிலுமே உண்டு. அந்த மாதிரி ஒரு மனநிலை வந்து உண்மையிலேயே அஜித்துக்கு வந்துருச்சா என்னன்னு தெரியல. இப்ப விஜய் இடம் யாருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க, இன்னும் யாருன்னு முடிவாகல. அந்த இடம் வரதுக்கு அவ்வளவு காலம் ஆகும். வந்து சிவகார்த்திகேயனா, சிம்புவா, தனுஷான்னு ஒரு விவாதம் ஓடிக்கிட்டு இருக்கு. வந்து அதை யார் மக்கள் ஏத்துக்கிறாங்கன்னு தெரியல. இவங்க கிட்ட நாம வந்து ஒரு போட்டியா இருக்கணுமா, இப்ப இவங்க கூட நாம கிளாஷ் விடணுமா அப்படின்ற ஒரு மனநிலை கூட வந்திருக்கலாம். ஓகே, அந்த மாதிரியான விஷயங்களுக்காகவும் அவர் இந்த முடிவு எடுத்துருக்கலாம். ஓகே, ஆனா குட் பேட் அக்லி என்ன நிலையில சார் இருக்கு? ஏன்னா விடாமுயற்சி இன்னும் 10-15 நாள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, என்ன நிலையில இருக்கு இரண்டு படங்களும்? இல்ல, விடாமுயற்சி ரிலீஸ் கரெக்டான ஒரு டேட் கிடைக்கல. இல்ல இப்ப டேட் பஞ்சாயத்து தானே. இப்ப நாங்க கங்குவா பிக்ஸ் பண்ணோம், வேட்டையன் வந்துருச்சு. எங்களுக்கு எப்படி இது பண்ணலாம்னா ரஜினி ஆடியோ லான்ச்ல சொல்றாரு, ஏங்க அக்டோபர் 10 நான் ஏற்கனவே சொல்லியாச்சுங்கன்றாரு. அவர் வந்து பிக்ஸ் பண்ணியாச்சு, தயாரிப்பு நிறுவனம் சொல்ல அப்படின்னு. இன்னொரு பக்கம் தீபாவளிக்கு வந்து அமரன் வந்து நின்னாச்சு. அமரன் கூட வந்து பிரதர்னு ஒரு படம் அபிஷியலா அறிவிக்கல. அங்க ஒரு போட்டி நடக்குது. அதுக்கிடையில எப்படி விடாமுயற்சி விட முடியும்? இங்க ஒரு ஈகோ கிளாஷ் ஆகுது. ஓகே, ஒருவேளை அமரனுக்கு கிளாஷா விடாமுயற்சி விட்டோம்னா விடாமுயற்சி ஒரு ராங்கான ஒரு படமா மாறிடுச்சு, ஒரு நெகட்டிவ் விமர்சனம் இல்ல தோல்வி படமா மாறிடுச்சுன்னா என்னங்க வந்து சிவகார்த்திகேயன் கிட்ட இவர் தோத்துட்டாரு அப்படின்ற மாதிரி விமர்சனம் வந்துருப்போது. ஈகோ தான் சார் முக்கியமா, ஈகோ அதுக்கான இதில் தான் ஓடிது. வேற உங்களுக்கு சரியான டேட் கிடையாது. மழைக்காலம் வந்துருது,
டிசம்பர் கிறிஸ்துமஸ்க்குலாம் இங்க ஒரு பெரிய கொண்டாட்டம்லாம் கிடையாது வந்து. நீங்க லீவு நாள் தான் டார்கெட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப வேட்டையனுக்கு பிரமாதமான ஒரு லீவு நாள் கிடைச்சது. தசரா லீவு நாள் வந்து கொண்டாட்டமான ஒரு இடம் வந்து. அந்த இடம் தான் காத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த இடத்த பெரும்பாலும் கடந்த 2 வருஷமா பிடிச்சது வச்சிருந்தவர் யாருன்னா சிவகார்த்திகேயன் தான். ஓகே. அந்த இடம் இன்னைக்கு வந்து ரஜினி பிடிச்சிட்டாரு. இப்ப என்னன்னா விடாமுயற்சிக்கு எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா பைனான்சியல் ரீதியா சிக்கலை தாண்டி கரெக்டான ரிலீஸ் டேட் அதுக்கு கிடைக்கலன்னு தான். ஆனா விடாமுயற்சிக்கு ஆடியோ லான்ச் ஏதோ பிளான் பண்றதாகவும் லைக்கா தரப்புல இருந்து அதுக்கு தயார் பண்ணி எடுத்திருக்காவும். ஏன்னா இந்த படம் ரொம்ப ப்ரொமோஷன் இல்லாம இருக்கு, ரொம்ப விமர்சனமும் உள்ள இருக்கு. ஏதாவது ஈவெண்ட் பெருசா பண்ணணும்ன்ற ஒரு பிளான்ல இருக்கிறதா சில விஷயங்கள் கசிஞ்சுக்கிட்டு இருக்கு. வாய்ப்புகள் இருக்குமா? ஈவெண்ட் நடக்கிற வாய்ப்பு இருக்கும். ஓகே. சத்தியமா அஜித் கலந்துக்க மாட்டாரு. ஆமா. ஓகே. கலந்துக்க மாட்டாரு. அப்ப அந்த ஈவெண்ட் நடந்து என்ன அது எதுக்கு? விழாநாயகன் அவர் தான். ஒரு விழாநாயகன் வந்தா தானே வந்து ஒரு இது வந்து ஒரு மாநில மாநாடு நடக்குது டிவிக்கு, அதுன்னா விஜய் இல்லாம அந்த மாநாடவே கிடையாது வந்து. அதனால ப்ரொமோஷன் அதுல வந்து ஒன்றும் இல்லை, கணத்துல போட்டு கல் மாதிரி தான் இருக்குது வந்து. ப்ரொமோஷன் கண்டிப்பா தேவைதான் வந்து. ஜெயிலருக்கு வலிமை நிலையா சார் விடாமுயற்சி? இப்படி கூட வச்சுக்கலாம் வந்து. ஓகே. சரி, இந்த பக்கம் வேட்டையன் என்ன வசூல் பண்ண போகுது அப்படின்றது இப்பயே நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. ரஜினி அவர்கள் ஈவெண்ட்ல சொன்ன மாதிரிதான், ஒரு படம் ஓடினாலும் பிரச்சனை இல்லை, ஓடினாலும் பிரச்சனை. இப்ப ஜெயிலர் ஓடிடுச்சு, அதை இந்த படம் ஈக்குவலாவது பண்ணுமா அப்படின்ற விஷயம் தான். எந்த அளவுக்கு எதிர்பார்ப்புகள் இருக்கு? அந்த ஈவெண்ட் நடந்ததுக்கு அப்புறம் நிறைய ப்ரொமோஷன்ஸோ இல்ல எல்லாரும் பேசுவாங்க அப்படின்ற மாதிரி பேசும் பொருளா கூட அமையல அப்படின்றதான் ஒரு வருத்தமோ? இல்ல, ஆரம்பத்துல இருந்து இந்த படம் மேல ஒரு ரஜினி ரசிகர்களுக்கே வந்து ஒரு ஐப் இல்லாத காரணம் என்னன்னா டைரக்டர் தான். ஓகே. தாசே ஞானவேல் தான். அவங்க எல்லாம் கூலிக்கு போயிட்டாங்க. இந்த படம் லோகேஷ் படம். என்ன இருந்தாலும் லோகேஷ், நீங்க அட்லி, லோகேஷ், நெல்சன் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மேஜிக் பண்ணி விட்டுருவாங்க. ஒரு கமர்ஷியல் மேஜிக் வந்து. ஒரு மாஸ் ஹீரோவுக்கான ஒரு டைரக்டர் அவங்க வந்து. இன்னிய 2K கிட்ஸ் உடைய பல்ஸ் தெரிஞ்சவங்க. இவர் கூட்டத்தில் ஒருவன் ஜெய் பீம் இந்த மாதிரி கான்ட்ரவர்சியான கதை எடுத்தவர் தலைவரை வச்சு என்ன பண்ணிருக்க போறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருந்தப்பதான் அங்க ஆடியோ லான்ச்ல ஒரு உடைச்சு விட்டது. ஓகே. இது உன் கதையா இருக்கட்டும், எனக்கான ஃபேன்ஸுக்கு, என்னுடைய டிஸ்ட்ரிபியூட்டர், என்னுடைய தியேட்டருக்காரங்களுக்கு ஒரு படமா இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சுன்னு. ஆனா ஒரு என்கவுண்டர் பேசுற விஷயமா இருந்தது. ஆடியோ லான்ச்சுக்கு பிறகு இந்த படத்து மேல வேட்டையின் மேல ஒரு பெரிய ஐப் உண்டாயிடுச்சு. அது காரணம் என்னன்னா அவ்வளோ ஸ்டார்ஸ் உள்ள வந்தது, குறிப்பாக அமிதாப் உள்ள வந்தது. ஏன்னா ரஜினியும் அமிதாபையும் சேர்த்து படம் எடுக்கிறதுக்காக எவ்வளவு பேர் முயற்சி பண்ணியிருந்தப்போ அது முடியாது அப்படின்ற ஒரு இடத்துல இந்த படத்துக்காக வந்திருக்காருன்னா அந்த கதை மேல உள்ள ஸ்ட்ராங் தான். மஞ்சு வாரியர் கொடுத்த ஒரு இன்டர்வியூ கூட எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நான் வந்து எப்பவுமே டைரக்டர்ல பார்த்து தான் வந்து சூஸ் பண்ணுவேன். இப்ப வெற்றிமாறன் கதை சொல்ல வந்தாரு, கதை கேட்டவருக்கு தான் தனுஷ் அதுல இருந்தாரு அப்படின்னு அசுரன்ல முடிவு பண்ணேன். அப்ப யட்சுவினோட சதுரங்க வேட்டை தீரன் அதிகாரம் ஒன்று பார்த்துட்டு, மேடம் உங்களுக்கு ஒரு கதை சொல்லணும்னு வாங்க அப்படி சொல்லுங்கன்னா, சத்தியமா அப்ப ஹீரோ யாருன்னு தெரியாது, அஜித்னு அப்புறமா தான் தெரியும். இதே கதை தான் தாசே ஞானவோட ஜெய் பீமை பார்த்து நான் வந்து கொஞ்சம் மிரண்டு போயிருந்தேன். கதை சொல்லணும்னாரு, சொல்லி முடிச்ச பிறகு உண்மையாவே தெரியாது. அதுக்கப்புறம் ஹீரோ யாருன்னு ரஜினிகாந்த்ன்றாரு. நான் நம்பவே இல்லை. தூரத்துல இருந்து அவர் கூட போட்டோ எடுக்க முடியுமா அப்படின்னு எதிர்பார்த்து தான். இப்ப ரக்ஷன் ஒருத்தர் பாத்தீங்கன்னா அந்த குக் வித் கோமாளி, அவர்லாம் நான்லாம் வந்து எங்கேயோ ஒரு மூலையில் நின்று அவரை பாப்பனான்னு நினைச்சிட்டு இருந்தேன். பிளைட்ல என்னோட கூட்டும் போறாரு வந்து. கூட்டும் போய் அந்த ஏர்போர்ட்ல, ஹைதராபாத் ஏர்போர்ட்ல இறங்குறாரு. இறங்குனா ஒரு அவரை சுத்தி அவ்வளோ ஏர்போர்ட்டே வந்துருச்சு. அங்க பார்க்கும்போது ஒரு சிட்டி ரோபோ ரஜினி இருக்காருல்ல, ஒரு 1000 ரஜினி அங்க பார்த்த மாதிரி இருக்குதுன்ற அவ்வளவு பேர் உள்ள வந்துட்டாங்க வந்து. இதுதான் ஸ்பாட்டுக்குள்ள அப்படி நின்று தயங்கி நின்றுட்டு இருக்கும்போது என்ன அப்படின்னா, சார் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சிலிபாய் உட்காரு அப்படின்னு சொல்லி தட்டி கொடுத்தது. என்ன பண்ணி எப்பவுமே இப்படி ஆக்டிவா இருப்பியான்னு சொன்னது. அந்த இடத்துல ஒரு சூப்பர் ஸ்டாரை தாண்டி ஒரு நமக்கு வந்து ஒரு வளர்ந்து வர ஒருத்தருக்கு ஒரு பெரிய அட்வைசரா நான் பாக்குறது. அவருக்கு சொல்ல வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது வந்து. இது எல்லாம் சேர்ந்துதான் அந்த வேட்டையின் மேல ஒரு பெரிய இது. இதெல்லாம் மீறி இந்த படம் வந்து உண்மையிலே என்கவுண்டர், அந்த என்கவுண்டர் விஷயத்த ரொம்ப ராவா சொல்லுமா, கமர்ஷியலா சொல்லுமா, ஒரு அழுத்தமான கதையை சொல்லுமான்ற ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்குது. அது நிச்சயமா ரஜினி மாத்திருப்பாரு. இதெல்லாம் மீறி இப்ப கூட 2 நாளைக்கு முன்னாடி ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, ஒரு ஒர்க்கை முடிச்சிருக்காங்க. அது என்ன ஒர்க்னா, அமிதாபுக்கு பிரகாஷ் ராஜ் வாய்ஸ் கொடுத்தாரு இல்லையா, அது கடுமையான விமர்சனம் வந்து ரஜினியை மாத்த சொல்லியிருக்காரு. மாத்த சொல்லிட்டு வாய்ஸ் பண்ணாங்கன்னு ஏஐ டெக்னாலஜில. ஆமா சார், சமீபத்தில் நாங்களும் பார்த்தோம். ஏஐ டெக்னாலஜி மூலமா அவரோட வாய்ஸே வர மாதிரி பண்ணிருக்காங்க. இனிமேட்டு எல்லாமே ஏஐ தான் இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறோம் சார். ஆனா இந்த படத்தோட ஈவெண்ட்ல பேசும்பொழுது தமிழ்குமரன் ஒரு வார்த்தை சொல்றாரு, எனக்கும் இயக்குனருக்கும் ஆரம்ப காலகட்டத்துல சில கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சு, போக போக அது சரியாயிடுச்சு அப்படின்றது. ரஜினி இருக்காரு, லைக்கா இருக்கு, என்ன சார் அங்க கருத்து வேறுபாடுகள்லாம் என்ன வந்திருக்கும் இவர்களை? இல்ல, நீங்க சொல்ற கருத்து வேறுபாடு படம் சார்ந்ததா அரசியல் சார்ந்ததா, அதை தெளிவுபடுத்துங்க நீங்க. அவர் எதை வச்சு சொல்றாரு? ஜெய் பீம்ன்ற ஒரு படைப்பை கொடுத்த ஞானவேல் அவர்கள் மேல லைக்கா ப்ரொடக்ஷன்ல இருக்கக்கூடிய தமிழ்குமரன் சொல்றாரு அப்படின்னா படம் சார்ந்து கண்டிப்பா இருக்க வாய்ப்புகள் இல்ல. நீங்க முடிவு பண்றது. சரி, ஓகே, நீங்க படம் சார்ந்த வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்லியாச்சு, அதையே நானே ஒத்துக்கிறேன். சரி,
இப்போ தாசே ஞானவேல் ஒரு இன்டர்வியூ ஒண்ணு கொடுத்துருக்காரு விகடன்ல. அதுல என்ன சொல்றாரு, நான் கேட்டதெல்லாம் வந்து ஓகே பண்ணாரு வந்து சுபாஷ்கரன் சார். அந்த ஓகே பண்ணதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுத்தவரு தமிழ்குமரன் சார் அப்படின்றாரு. நீங்க எப்படி இந்த பக்கம் வரும் வந்து ஜெய்பீமுக்குள்ள வரும் வந்து ஜெய்பீம் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய சின்னத்தை அல்லது அடையாளத்தை கேலண்டரா வச்சிருந்து அது ஒரு பெரிய சர்ச்சையாக்கி, குறிப்பிட்ட சமூகம் வன்னியர் சமூகத்தை நீங்க வச்சிருந்து அது சர்ச்சையாகி அப்புறம் அது மகாலட்சுமி கேலண்டரா மாத்தி அதுக்கு ஆர்ட் டிபார்ட் மேல ஒரு பழிய சொல்லி ஒரு சர்ச்சையாச்சு, பெரிய இதுவெல்லாம் ஆச்சு. அப்புறமா எல்லாரும் வந்து கண்டனம் தெரிவிச்சாங்க. சினிமா வந்து ஒரு வட்டம் தான். பாலச்சந்தர் சார் திரும்ப சொல்ற மாதிரி தான் வந்து சினிமாவில் இருப்பவர்கள் சண்டை போட்டுக் கொள்ளக்கூடாது, மறுநாள் ஒரே காரில் பயணம் செய்ய வேண்டிய ஒரு நிலைமை வரும்னு சொன்னாருங்களா. இப்ப நீங்க எங்க வந்து திரும்ப சொல்றீங்க வந்து சுபாஷ்கரன் சார் வந்து ஓகே பண்றாரு, அதை தமிழ்குமரன் சார் இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுக்குறாருன்னு. தமிழ்குமரன் யார்? அவர் வந்து பாமக தலைவர் ஜி.கே. மணியோட சன்னு. பட்டம் தானே இது, எங்க போனாலும் ஒரு இடத்துல வந்தாங்கன்னு. ஒரு சமயம் தமிழ்குமரன் அதை வச்சு பேசினாரான்னு தெரியல வந்து அந்த சர்ச்சை விவாதம் வந்து எனக்கு தெரிஞ்சு அதுவா இருக்காது. ஏன்னா படத்துக்குள்ள வந்தாச்சு, அவர் வந்து லைக்காவுடைய சிஇஓ. ஏதாவது இந்த விவாதமா தான் இருக்கும், இந்த முரண்பாடா தான் இருக்கும். வந்து நீங்க சொன்னதுக்காக இந்த கருத்தை நான் சொல்றேன். சிறப்பு சார். வேல்பாரி அதிகமா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு, இணைய வாய்ப்புகள் இருக்கா? சூர்யாவும் விக்ரம் அவர்களும் இணைய எவ்வளவு வாய்ப்புகள் இருக்கு? இல்ல, நான் வந்து இந்த இந்தியன் 2 சமயத்துல இயக்குனர் சங்கரை இன்டர்வியூ பண்ண போயிருந்தேன். சரி, அப்போ அவர்கிட்ட தான் அதை கேட்ட, வேல்பாரி ரைட்ஸ் நீங்க தான் வாங்கி வச்சிருக்கீங்களாம்னு. ரைட்ஸ் நான் தான் சார் வாங்கிட்டேன். 3 பார்ட்டுக்கான திரைக்கதையும் எழுதி முடிச்சுட்டேன். நான் வந்து புத்தகம் படிக்கிறது ரொம்ப காலம் ஆயிடுச்சு விட்டு, எனக்கு நேரம் கிடையாது. ஆனா கோவிட் காலத்துல என்ன பண்றதுன்னு தெரியாதப்ப என் ஏடிஸ் என் அசிஸ்டன்ஸ் வந்து வேல்பாரி படிச்சிங்களான்னு கேட்டாங்க. அப்படியே சரி கொண்டு வாங்கன்னு படிக்க ஆரம்பிச்ச பிறகு அதான் ஒரு படத்துல வந்து 10 சீன் ட்ரீட்மெண்ட் இருந்தா அந்த படம் வெற்றின்னுவாங்க. ஆனா ஒவ்வொரு நகரும் சீன் ட்ரீட்மெண்டா போயிட்டு இருக்கு. ஒரே நாவல் இதுதான், என்னால வந்து எடுத்து வைக்கவே முடியல. அப்படி ஒரு பக்கா ஸ்கிரீன் பிளே பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான நாவல் அது. இமீடியட்டா நான் ஸ்கிரீன் பிளே பண்ணி முடிச்சிட்டேன். அப்படின்னு யார் நடிக்க போறாங்கன்னு கேட்டதுக்கு, இல்ல ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட் இருக்குதுங்க, இதுல வந்து நிறைய கெட்டப்ஸ் இருக்குது, அவங்களோட கால் செட் முக்கியமான ஒரு விஷயம். இந்த படம் தொடங்கும் பொழுது யார் அவைலபிளா இருக்காங்களோ அவங்கள வந்து இதுல நடிக்க வைக்க வேண்டிய சொல்லு. 2வது பாத்தீங்கன்னா ரன்வீர் கபூர் மாதிரியான ஆட்களை உள்ள கொண்டு வரணும். ஒரு பேன் இண்டியா படம் வந்து நீங்க எல்லா லாங்குவேஜ்ல இருந்து நீங்க சாதாரணமா இருக்கிற படத்துக்கே, குள்ளமணி நடிக்கிற படத்துக்கே வந்து பல இதுல இருந்து கூப்பிட்டு வந்து நடிக்க வைக்கிறாங்க. இப்ப வேல்பாரி மாதிரியான ஒரு கதை அப்படின் பொழுது கண்டிப்பா ஒரு பேன் இண்டியா படமா சங்கர் பிளான் பண்ணியிருப்பாரு. அப்போ அந்த நேரத்திற்கு யாரெல்லாம் அவைலபிளா இருக்காங்க, அவங்க கால் ஷீட் எப்படி எல்லாம் இருக்கும், அந்த கால் ஷீட் அவங்களுக்கு பொருந்தி வருமா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப முக்கியமானது. பிளானிங் ரொம்ப பட்ஜெட், ரொம்ப பெரிய பட்ஜெட் அப்படின்னு. ஆனால் சூர்யா விக்ரம் வந்து இப்ப பேசப்படுற ஒரு விஷயம் காட்டி அது சங்கர் தரப்புல இருந்து வந்தது கிடையாது. சூர்யா எவ்வளவு சார் ஆர்வமா இருப்பாரு, பிதாமகன் காம்போ இணைஞ்சாலுமே கூட அவர் இந்த ஈகோ பாக்குற நடிகரும் கிடையாது. எப்படி 2 பேரும் இணைஞ்சா எப்படி இருக்கும்? இல்ல, நல்லா இருக்கும் வந்து. ஏன்னா பிதாமகன்லயே நம்ம பார்த்தோம் வந்து அது ஒரு ஈகோ இல்லாத காரணம் பாலா தான். ஏன்னா பாலாவிற்கு சூர்யாவும் விக்ரம் நன்றி கடப்பட்டவர்கள். அதுக்காக அப்ப இது பண்ணிட்டாங்க. நீங்க சங்கருக்கு அது ஒத்துப்பாங்களான்னு தெரியல வந்து நீங்க கேட்கறது. ஒரு சமயம் வேல்பாரியில அந்த கதை பிடிச்சு போய் எந்த கேரக்டர் யார் பண்றது, வேல்பாரி யார் பண்றதுன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுதானே அந்த கதையினுடைய நாயகன் அதான். அதை யார் பண்றதுன்னு ஒரு சர்ச்சை இதுவா வரும்போது நான் சார் வேல்பாரினுடைய ஒரு சுருக்கமான ஒரு விஷயம் நீங்க எந்த இது எடுத்து போனாலும் வந்து பிரமாதமா இருக்குன்றதுக்கான ஒரு இது என்னன்னா, ஒரு மலையில் வாழக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, வஞ்சிக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு தலைவன், ஒரு மன்னன் கூட வச்சுக்கலாம். சமதளத்தில் இருக்கக்கூடிய 3 மன்னர்கள் அவன் மேல கடுப்பா இருக்கிறாங்க. ஏன்னா நல்லவன் ஏன் கடுப்பா இருக்கிறாங்கன்னா, அங்கிருந்து மலையில இருந்து இறங்குற புலவன் பூரா வந்து அவனை வாழ்த்துறான். என்னையா நாம கொடுக்காத பொண்ணும் பொருளுமா, குறிப்பா பாண்டியன் வந்து கடுப்பா வரான். பாண்டியன் நாம கொடுக்காத பொண்ணும் பொருளுமா அந்த வேல்பாரி கொடுத்துறான், இறங்குற புலவன் பூரா அப்படி வாழ்த்துறான். கபிலர் வந்து கிளம்புறாரு, இரு பாண்டியா நான் என்னன்னு தான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு கிளம்பி போகும்பொழுது ஒரு 10 மைல் தூரம் இருக்கும்பொழுது ஒற்றர்கள் மூலியமாக வேல்பாரிக்கு தகவல் போகுது. கபிலர் வந்து வந்துகிட்டு இருக்காரு உங்களை தேடின்னு உடனே. அவன் மன்னன் அங்க வந்து ஒரு தலைவனா ஒரு மன்னனா போல ஒரு 10 மைல் தூரத்துல, ஏன்னா ஒரு காடு முள்ளு பாதை விலங்குகளா இருக்கும். அப்ப கபிலர் ஏறி தோல்ல உட்கார வச்சுக்கிறான். இவன் வந்து வேல்பாரின்னு தெரியாது கபிலருக்கு. இறக்கி விடும் போது யார் பாண்டியன்னா நான் தான் வேல்பாரின்னு உடனே அங்கேயே நெகிழ்ந்து போறாரு. அப்ப வந்து பாண்டியன் கிட்ட வந்து அவர் சொல்றாரு என்னன்னா, வேல்பாரி வெறும் பொண்ணும் பொருள் மாதிரி உங்களை கொடுக்கல, புலவர்களுக்கு கருணையும் சேர்த்து கொடுக்குறான் அப்படின்னு மட்டும்தான் அவன் பெரிய நாயகனா மாறுறான். இப்ப இதுதான் சும்மா ஒரு சாம்பிள் தான். இது எப்படியாப்பட்ட ஒரு கதையா இருக்கும் பாருங்க. அப்ப அந்த கேரக்டர், அந்த வேல்பாரின்ற கேரக்டர் தான் அந்த நாவலுடைய மிக மையமான பகுதி. அதுல யார் நடிக்க போறாங்க, யாருக்கு கொடுக்க போறாங்கன்ற ஒரு ஈகோ வந்ததுன்னா அதுல ஒத்துக்கணும். அது
அது சூர்யாவா, அது வந்து விக்ரமா, மாதவனா அப்படின்னு வந்து. ஆனா ஆரம்பத்துல விஜய் அவர்கள் பெரும் இதுல பேசப்பட்டுச்சுல, பேசப்படுது. விஜய் கூட நடிக்க போறாரு அப்படின்ற மாதிரியான விஷயம் எல்லாம் வந்து. அப்புறம் இந்தியில நிறைய ஆர்டிஸ்ட் எல்லாம் பேசப்பட்டாங்க, இவங்க எல்லாம் நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள். சங்கர் எங்கேயும் சார் ரொம்ப அப்செட் ஆனாரு. என்னோட அந்த வேல்பாரியோட கதையில இருக்கக்குள்ள நிறைய படங்கள்ல நான் பாத்துட்டேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். அத குறிப்பா கங்குவா பேர் அடிபட்டுக்கிட்டு இருக்கு அந்த படத்துல. நீங்க கங்குவா சொன்னாரால் அது இப்ப இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கிற தேவாராவை சொன்னாரான்னு தெரியல வந்து மேபி வந்து. ஆனால் வந்து சில காட்சிகளை வந்து பயன்படுத்திருக்காங்க. நீங்க பாகுபலியிலே ஒரு காட்சி இருக்குது வந்து வேல்பாரியில வந்த நாவல்ல, இந்த மாட்டோட கொம்புல தீ வச்சு கொளுத்துருவாங்க, அது நாவல்ல இருக்குது. ஆமா, அது இருக்குது. அது அப்படியே காட்சியை பயன்படுத்திருப்பாங்க வந்து. அது ஒரு முற்றுப்புள்ளி வச்சது நல்லதா போச்சு. நீங்க ஒரு படைப்பு, நான் ரைட்ஸ் வாங்கி வச்சிருக்கிறேன், அதுக்கான காப்புரிமை வாங்கி வச்சிருக்கேன், அது ஸ்கிரிப்ட் பண்ணியாச்சு, அதுக்கு எழுத்தாளர் சு வெங்கடேசன் நிறுவனத்து நான் வந்து அதுக்கான ரைட்ஸ் வாங்கியாச்சு. நீங்க இதுல இருந்து காட்சி எடுக்கிறது தவறான ஒரு விஷயம்னு அதுக்கு ஒரு முட்டுக்கட்டப்படுறது ஒரு படைப்பாலே நல்ல விஷயம் தான். ஓகே, பாப்பா சார் என்னென்ன படங்கள் அடுத்தடுத்து என்னென்ன நடக்க போகுதுன்னு இறுதியா ஒரே ஒரு கேள்வியோட முடிச்சுக்கிறேன். சிலம்பரசன் அவர்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? அடுத்த படம் மிக பிரம்மாண்டமான பட்ஜெட்ல உருவாகிறதாவும் கேள்விப்பட்டோம், புது இயக்குனரோட, அதுவும் குறைந்த காலகட்டத்துல. என்ன நடக்க போகுது? ஆமா, இப்ப தக்லைஃபோட ஒரு பேட்ச் ஒர்க் தான் கடைசியா ஷூட் பண்ணாங்க செம்மொழி பூங்காவில, சென்னையில முடிச்சு இது பண்ணியாச்சு. ஏறக்குறைய படம் முடிஞ்சு போச்சு. டாக்கி போர்ஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ டப்பிங், போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்ப அஸ்வத்னு ஒருத்தருடைய இயக்கத்துல சிம்பு நடிக்கிறதா ஒரு தகவல் இன்னும் அபிஷியலா வரல. ஓகே, ஆனா இவர் கூட நடிகர் தேசிங் கூட வந்து படம் பண்ண போறாரு, அவர் கூட படம் பண்ண போறான்னு தள்ளி போயிட்டு STR 48 அதை விட்டு வந்து டிராப் ஆகி போச்சு. சிம்புக்கே அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு தெரியல. அவருக்கே கிட்டத்தட்ட ஒரு சின்ன ஒரு மன அழுத்தம் இருக்குதான் செய்யும். நமக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா லப்பர் பந்து மாதிரியான படங்கள்லாம் வேற லெவல்ல கொண்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம இங்க என்னையா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். இது கூட ஏதோ ஒரு விஷயங்களும் கேள்விப்பட்டேன் நான் வந்து. அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட நிறைய ஒரு கம்மி பண்ணிட்டாரு, ஃபில்டர் பண்ணிட்டாரு. அவர் தேவையான ஆட்கள் மட்டும் வச்சுக்கிட்டாரு. கதையில ரொம்ப கவனம் செலுத்துறாரு. ஒரு வாரத்துக்கு ஒரு 5-6 டைரக்டர், அது புதுசா பழசா யாரா இருந்தாலும் கதை கேட்க ஆரம்பிக்கிறாரு. கதை தான் நீ நம்ம என்னதான் வந்து விரல் வித்தன்னு காட்டினாலும் கதை தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அவர் முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னு நல்ல ஒரு விஷயம். என்னைக்கு ஹீரோக்கள் கதையை நம்புகிறார்களோ அன்னைக்கு அவங்க ஜெயிச்சுட்டாங்கன்னு அர்த்தம். சிம்புவோடைய அபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் வரல இன்னும். இது இவரா கூட இருக்குமா அவரா கூட இருக்குமா? கார்த்திக் சுப்ராஜ் ஏற்கனவே ஒரு லைன் சொல்லி அதை வந்து ஓகே பண்ணி வச்சிருக்காரு சிம்பு. அதுவும் இன்னும் முடிவுக்கு வரல. ஓகே, ஆனா பொங்கலுக்கு தக் லைஃப் குட் பேட் அக்லியோட மோத வாய்ப்புகள் இருக்கு, இல்ல சூரிய 44 மோத வாய்ப்புகள் இருக்கு? இல்ல, எனக்கு தெரிஞ்சு தக் லைஃப் குட் பேட் அக்லி தான் மோத வாய்ப்பு இருக்கு. இன்னும் கேட்டா தக் லைஃப் முன்னாடியே கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனா பண்டிகை நாள்ல ரிலீஸ் பண்ணாதான் கரெக்டா இருக்கும். ஏற்கனவே படம் இதுவே பார்த்து ஷூட்டிங்கே கட்டன்னு அடிச்சு தள்ளிட்டாங்க. காலையில வந்து காஞ்சிபுரம் பக்கத்துல கமலஹாசனுடைய படப்பிடிப்பு, நைட்டு டப்பிங் எப்படி போயிட்டு இருக்கு பாருங்க, முடிஞ்சிச்சு. சிம்புவுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ரோல் வந்து அதுல கொடுத்துருக்காங்க. அவரும் அதுக்கு இது முடிச்சிட்டாரு. அதுதான் மணிரத்னம். ஓகே, ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்கள் வழக்கம் போல எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. உங்களை சந்திக்கும் முறை உங்களை தேடி பெறும். நான் உங்களை நன்றி.